ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே ஈவினிங் சரி நைட்டு டின்னர் வந்து என்ன செய்யலான்னு ஓவராக யோசிச்சு சரி நான்வெஜ் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 1/2 kg மாதிரி எடுத்துகிட்டு வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசினோம். சரி யோசிச்சுட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டோம். என்னோடய லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளம்பிட்டோம். போயிட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது சிக்கன் கடை. போய் 1/2 kg மாதிரி எடுத்தோம். ரேட்டு பார்த்தோன்னா 120 சொன்னாங்க 1/2 kg. இங்கே எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியில் என் குட்டி பையன் வந்து பெரியப்பா வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி பக்கத்தில் தான் இருக்க ஒரு ரேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் விளையாட வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக குட்டி பையனை கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் என் குட்டி பையன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு அங்கே போனாவே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அங்கே, ஏன்னா அங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுவான். கொஞ்சம் பப்பாளி கட் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி போதும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குயிக்காகவே டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். டக்குனே என் ஹஸ்பண்ட் நடுவில் ஃபோன் பண்ணிட்டாரு. சரி இது மாதிரி தான்ப்பா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இட்லி செய்ய வேண்டாம், நீ ரைஸ் செஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றி விட்டாரு. சரி ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கேன்சல் பண்ணிட்டு ரைஸே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நல்லெண்ணெய். சிக்கன்னாவே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், யாருக்குமே அதிகமாக சேராது. அதனால் நான் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றி நான் செய்வேன். நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு பிரியாணி இலை போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கினோடனே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணோம்னா டக்குன்னு வதங்கிரும். வதங்கின ஸ்டேஜில் நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு ஏதாவது நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அதனால் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட வாட்டர்லேயே நம்ம வந்து நல்லா வேக வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியிலையே நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எடுத்து உடச்சிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி சிக்கன் மசாலா போட்டு இது மாதிரி வறுவல் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சரி நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியாட்ட வேணும், ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி சோம்பு, பச்சை மிளகாய் அதில் போட்டு அரைச்சி ஊற்றி கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். என் குட்டி பையன் நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையானா, சரி கொஞ்ச நேரம் தூக்கி செல்ஃபில் உட்கார வச்சு அவனுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. இந்த சைடு நான் ரைஸும் வச்சுட்டேன். நீங்கள் இது மாதிரி திடுதுப்புன்னு ஏதாவது எடுத்து சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸில் இது மாதிரி யோசனை வந்தால் சமைப்பீங்களா, என்ன எடுப்பீங்க ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு விசிலும் வந்துருச்சு. விசில் அடங்கிருச்சுன்னா நம்ம ஜோனுக்கு சாப்பாடு ஊட்டிடலாம். அது வரையும் ஒரு 10 நிமிஷம் ஜாலியாக வெளியே விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்ன்ட்டு வெளியே ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. நீங்கள் ஈவினிங் டைமில் என்னென்ன ரொட்டீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. என் குட்டி பையனுக்கு கூட்டி விடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் அண்டு ஒரு 3 பீஸ் 4 பீஸ் இருக்கிற ஒரு சிக்கன் எடுத்து அவனுக்கு வெளியவே காத்தோட்டமாக ஊட்டிடலாம் அப்படின்ட்டு. குழந்தைங்க சாப்பாடு ஊட்டுறது ரொம்ப கஷ்டம். ஈஸியாக ஃபோன் வச்சு இந்த காலத்தில் நம்ம ஊட்டிடுறோம். வெளியே ஊட்டோன்னா அவன் பாருங்கள், அவன் அவ்வளோ சேட்டை செய்வான், ஓடிக்கிட்டே இருப்பான், வாங்கவே மாட்டான். இதே ஃபோன் கொடுத்தோம்னா சீக்கிரம் சாப்பிட்ருவான். சரி நல்லா இருக்குது கிளைமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வெளியே ஊட்டிடலாம் அப்படின்னா அவன் ₹1 வாங்கிறதுக்கு என்ன ஓட்டம் ஓட வைக்கிறான் பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.